திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இந்த திருப்புகழ் தனிச்சயம் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு. உரைத்த சம்பிரமா அப்படின்ற பாடல். இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்த பாடல் பெரிய பாடல் தான், ரொம்ப கஷ்டமான பாடலும். வாங்க இப்போ நம்ம பாடலாம், படிக்கலாம். 242 அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இதற்கான சந்தம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இதற்கான சந்தம். தனத்த தந்தன தனதன தந்த தனத்த தந்தன தனதன தந்த தனத்த தந்தன தனதன தந்த தனதானாம் உரைத்த சம்பிரம வடிவு திரங்கி கருத்த குஞ்சியும் வெளிரிய பஞ்சு தொழித்திடும் செவி செவிடுற ஒன்கட் குருடாகி உரத்த வெண்பலு நழுவிமதங்கை திரைத்து கிண்கின நிருமலை எழுந்து துளைப்புடன் தலை கிரிகிறேனும் பித்தமும் மேல் கொண்டு தரத்தமின்றிய புழுவினும் விஞ்சி பழுத்துளஞ்செயல் வசனம் வரம்பத் தடுத்த பெண்டிருமெதிர்வர நிந்தி தனை ஓரும் அசுத்த நின்றிட உணர்வது குன்றி துடிப்பதும் சிறிதுளதிலதென்கை கவத்தை வந்துயிரளமறு மன்றை கருள்வாயே. திரித்திரிந்திரிரிரிரிரிரிண்டி டு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 ண்டு டிகுட்டி குண்டிகுடிகுடிகுடிண்டி டிகிதீதோ திமித்திமிந்திமிதிமிதிமி என்று திடக்கை துந்துமி முரசு முழங்கச் செருக்கலந்தனில் நிருத தயங்க சில பேய்கள் தரித்து மண்டையில் உதிர மருந்த திரட்பருந்து குடர்கள் பிடுங்கி தருக்கு சம்புகள் நினமது சிந்த பொறும்வேளா தடச்சி கண்டியில் வயிலி இளன்பை படைத்த நெஞ்சினில் இயல் செறி கொங்கி தனிச்சயந்தனில் இனிதுரை கந்த பெருமாளே. தனிச்சியந்தனி இனிதுரை கந்த பெருமாளே. இன்னைக்கு நம்ம முதல்ல சேர்த்து எழுதுனதை பாடிட்டோம். இப்போ வாங்க இதற்கான சொல் விளக்கத்தை பார்த்துட்டு பிரித்து எழுதுனதை பாடுவோம். எல்லாரும் புகழும்படி மிக திடகாத்திரமாக இருந்த உருவம் வதங்கி, அதாவது நம்மளுடைய உடலை பற்றி சொல்கிறாரு. நம்ம எப்படி வயசு காலத்தில் எப்படி இருக்கிறோம், அதெல்லாம் பின்னாடி வயசான பிறகு என்ன ஆகுறோன்றதை பார்ப்போம். எல்லாரும் புகழும்படி மிக திடகாத்திரமாக இருந்த உருவம் வதங்கி கருப்பாக இருந்த தலைமயிரும் வெளுத்து பஞ்சு போல் ஆகி நன்றாக ஒலிகளை கேட்டிருந்த காது செவிடாகி ஒளி பொருந்திய கண்கள் குருடாகி பலத்துடன் அழுத்தமாயிருந்த வெள்ளை நிறம் கொண்ட பல்லும் நழுவி விழுதலுற்று பாருங்க, என் பல்லெல்லாம் விழுந்து போச்சு.
எனக்கு கண்ணு தெரியல, 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி நம்மளுக்கு வயசான பிறகு என்னெல்லாம் நேருது அப்படின்றத அழகாக சொல்கிறாரு. நான் என்ற இருமாப்பு நிலை அழிந்து, என்னை யாரும் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைடா, எனக்கு நிகர் நான் தான், நான் வந்தேன்னா அப்படியே நடுங்குவாங்க, நான் போய் நின்னா போதும் அப்படின்னு பெருமை பீத்துவோம். அதெல்லாம் போய் அடுத்தவங்களோட நம்ம இது எதிர்பார்க்குற நிலைமைக்கு நான் என்ற இருமாப்பு நிலை அழிந்து மூச்சு வாங்கி கின் கின் என்னும் ஒளியுடன் இருமல் உண்டாகி இந்த வயசான காலத்தில் போய் சேர்ற நிலையில் ரொம்ப நாள் படுது. அவங்க இருமறதை பார்க்கணும். அந்த அந்த ஒரு இருமல் சத்தம் நம்மளுக்கு உயிர் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னு ஒரு கூவலோடு இருமுவாங்க. அது சொல்கிற பாருங்க என்ன மாதிரி. கின் கின் என்னும் ஒளியுடன் இருமல் உண்டாகி வேதனையுடன் தலை கிறுகிறுத்து என்று பித்தமும் மேற்கொண்டு எழ எல்லா வேதனைகளும் உண்டாகும். அப்படியே எனக்கு அப்படி உக்காந்து அப்படி தலை சுற்றுதுப்பா, நின்ன கிருகிருன்னு வந்துடுச்சு அப்படின்றோம். பித்தம் மேலுக்கு எழுந்துடுச்சு. அது சொல்கிறாரு, இரத்தம் இல்லாத புழுவை காட்டிலும் அதிகமாக உடல் வெளுத்து மனம் வாக்கு செயல் இவைகள் ஒரு அளவு கடந்து ஒழுங்கினமாக நிலையை அடைந்து, வாயை துடைக்கலான்னு நினைப்போம், துடைக்கக்கூட முடியாது. நம்மளை நாமளே ஒரு சொரியணும்னு நினச்சா கூட நம்ம கை நம்மளுடைய செயல்பாட்டுக்கு மீறி நடக்கும். அதை அழகாக சொல்கிறாரு. நம்மளுடைய வயதான நிலைமை, முருகா இந்த மாதிரிலாம் ஒரு காலம் வச்சுட்டு அதைப்பா நம்பிக்கினே இருக்கணும், போய்க்கினே இருக்கணும், என்னுடைய திருவடியை வந்து அடையணும். சேர்ந்துள்ள மாதர்களும் எதிரே வந்து இகழ்ந்து பேசுவாங்க. நான் திமிரு படித்தாம்மா, இப்போ பாரு எப்படி உட்காந்துனுங்கிறேன், என்ன மாதிரி பாரு, அவன் கை கால் கூட அவனுக்கு உதவு அப்படின்னு பேசுவாங்க. யாவரும் இவன் அழுக்கன் என்று சொல்லும்படியாக உணர்ச்சி குறைந்து மரத்து போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாளும் வரல, வந்து யமன் வந்து கூட்டிகிட்டு போல அப்படின்னு அழுவாங்க. நாடி துடிப்பதும் கொஞ்சமே இருக்கின்றது, அது கூட இல்லை என்றே சொல்லலாம் என்னும் கஷ்டமான நிலையை அடைந்து உயிர் வேதனைப்படும் அந்த நாளில் எல்லாம் அடங்கிடும், ஆனால் உயிர் மட்டும் போகாது. எங்கள் தாத்தாவுக்கு நான் நேரடியாக பார்த்தேன். அப்போ எங்கள் பாட்டி சொன்னாங்க, ஏய் தாத்தா இது வரைக்கும் நல்லா இருந்தார், தண்ணினா குடிச்சிக்கிட்டு இருந்தார், இப்போ வந்து அந்த தண்ணி கூட இறங்க. தாத்தா ரொம்ப நாளா படுக்கல, ஒரு பயங்கரமான கோவில் ராம பக்தர், ராமா ராமா ராமான்வார். சிவன் கோயிலுக்கெல்லாம் தேர் செய்கிறவர் எங்கள் தாத்தா. தேர் அந்த மர வேலைகள்லாம் அவர் செய்கிறவர். 16 நாள் தான் ஃபீவர்னு படுத்தார். படுத்து 16ஆம் நாள், அதாவது காமராஜர் இறந்த அன்னைக்கு தான் எங்கள் தாத்தா இறந்தார். அந்த மாதிரி அது எங்கள் பாட்டி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா அவர் உயிர் ஒன்று தான் ஊசல் அடிங்குது, அது எப்போ நிற்கும்னு தெரியாது, குழந்தைங்கள்லாம் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் அப்படிக்கா போயிடுங்க அப்படின்ட்டு எங்கள் பாட்டி எல்லாரையும் தண்ணி ஊற்ற சொல்லி போவாங்க. அந்த மாதிரி அந்த உயிர் வேதனைப்படும் அந்த நாளில் நீ எனக்கு அருள் புரிவாயாக முருகா. இந்த ஒலிகளை எழுப்பிக் கொண்டு இடக்கையால் கொட்டும் தோற்கருவி, துந்துமி, பேரிகை வகைகள் முழக்கமிட போர்க்களத்தில் அசுரர்கள் கலக்கம் கொள்ள சில பேய்கள் மண்டை ஓட்டை கையில் எடுத்து ஏந்தி இரத்தத்தை குடிக்க கூட்டமான பருந்துகள் பிணங்களின் குடலை பிடுங்க களிப்புறும் நரிகள் மாமிசத்தை சிந்தி சிதற சண்டை செய்யும் வேலனே, அப்படியெல்லாம் தும்சம் பண்றவரே முருகா. பெருமை வாய்ந்த மயில் மீதும் வயலூர் என்னும் தலத்திலும் அடியார்களின் அன்பான உள்ளத்திலும் தகுதி நிறைவுற்ற கொங்கு நாட்டில் உள்ள தனிச்சயம் என்ற தலத்திலும்
இன்பத்துடன் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே. எவ்வளோ பார்த்தீங்களா? அவரு இன்பத்துடன் வீற்றிருக்கும் கந்த பெருமாள். இந்த ஒளி திமின்னு அப்படி ஒளிகள்லாம் எழுப்பி அந்த பேரிகையெல்லாம் கொட்டுதான். அதெல்லாம் முழக்கமிட போர்க்களத்தில் அசுரர்கள் கலக்கம் கொள்ள முருகன் அந்த வேலை எடுத்து சுழற்றுறதை பார்த்தோன்னா அவங்களுக்குலாம் வைத்த கலக்கு. அந்த மாதிரி எல்லாம் போர் புரிஞ்சு அடியார்களின் அன்பான உள்ளத்திலும் தகுதி நிறைவுற்ற கொங்கு நாட்டில் உள்ள தனிச்சயம் என்னும் தலத்திலும் இன்பத்துடன் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே, இன்பமாக வீற்றிருக்கும் கந்த பெருமாளே, எங்களையும் காத்து ரட்சிக்கணும் அப்பா. முருகா, வாய் கூப்பிட முடியாது, எங்கள் பேச்சை கேட்காது. முருகா முருகா இப்போ சொல்கிறதெல்லாம் லிஸ்ட்டில் வச்சுக்கணும். அந்த நேரத்துக்கு எங்களுக்கு ஓடி வந்து துணை செய் முருகா. வாழுங்காலத்துலேயும் நீ எங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கணும், போகுங்காலத்துலேயும் நீ வந்து எங்களை கூட்டிகிட்டு போகணும் முருகா 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 அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்காரு. வாழுங்காலத்தில் நம்மளுக்கு எப்படியா கொஞ்சம் தொந்தரவுகள் தொல்லைகள் அதையெல்லாம் தீர்க்கறதுக்கு முருகப்பெருமானுடைய துணை இருந்தால் தான் நாம் தீர்க்க முடியும். ஒவ்வொன்றும் பலாச்சொலை மாதிரி கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர். இந்த பாடலை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போயும் நம்ம நல்லபடியாக இருக்கணும், வயசான காலத்துலேயும் நம்ம நல்லபடியாக இறைவனுடைய போய் சேரணும். ஆகையினால ஒருத்தனை நம்ம குளித்தலை ராமலிங்கம் ஐயா இன்னைக்கு காலையில் தான் அந்த வீடியோ பார்த்தேன். நான் அறன்னு சொன்னாராம். சொன்னவர் யமகங்கர்கள் வந்து உயிர் போகிற நேரத்தில் அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அரகர 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 அரகரன்னு சொல்லிட்டு இருந்தாராம். சொல்லிட்டு இருந்தோடனே கூட்டின்னு போகிறதுக்கு வந்து யமன் வந்து யமனுடைய ஆளுங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது பாதி வழியில் வந்து சிவனுடைய கணங்கள் வந்து அந்த எங்கள் யம ஜோதர்கள்லாம் அடிச்சு தள்ளிட்டு கைலாயத்துக்கிட்டுன்னு வந்துட்டாங்களாம். அப்புறம் இவங்க போய் யமகங்கர்லாம் போயிட்டு யம தர்மராஜா நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம், அந்த ஆளை சிவகணங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்களை அடித்து தள்ளிட்டு. நான் யம தர்மராஜாவுக்கு வயிற்ற கலக்கிடுச்சு. என்னடா பதிவு போயிடுச்சா என்னான்னு தெரியல அப்படின்னு எருமாட்டு மேலே ஏறி வேகமாக கைலாயத்துக்கு வராரு. ஐயா என்ன நடந்தது ஐயா? எங்கள் அடியாட்கள் பிடிச்சின்னு வந்ததை யமகங்கர்கள் பிடிச்சின்னு வந்த உயிரை உங்கள் ஆளுங்க எல்லாம் பிடிச்சி தள்ளி எல்லாம் திம்சம் பண்ணி இட்டுன்னு வந்துட்டாங்களாமேன்னு. என்னையா உன் பஞ்சாயத்துன்னுட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி நடந்ததை சொன்னோன்னே, என்னையா உனக்கு தெரியாதா? அவன் சாவும்போது அரகர 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 அரகரான்னு செத்துருக்குறான். அரகர அரகரான்னு போன உயிரை நீ எப்படி வந்து கூட்டின்னு போகலாம்? உனக்கு எப்படி அதிகாரங்குது? அவன் சிவநாமத்தை மகாதேவா அப்படின்ட்டு சொல்லி அரகர மகாதேவான்ற எல்லாம் சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா, அந்த மாதிரி முருகப்பெருமான அப்பனையாவது நினைங்க, பிள்ளையாவது நினைங்க. பிள்ளைய நினச்சிங்கன்னா அப்பா தங்க கட்டி, பிள்ளை தங்கச்சங்கிலி, உங்களுக்கு எது ஈஸியாக வரும்னு பாருங்கள். நம்ம சிவபெருமான் வரணும்னு நினைக்கிறதுக்குள்ள மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் வந்துடுவார். அப்படியெல்லாம் நம்மளுக்கு ஓடி வந்து துணை செய்யக்கூடியவர். இப்படி தான் யாரையும் எடை போட்டுறாதீங்க. ஏன்னா அப்படி ஒரு துள்ளலோட முருகப்பெருமான் ஓடி வருவார். இந்த திருப்புகழை அனைவரும் விடாது படிங்க, பாடுங்க, கேளுங்க. இப்போ வாங்க நம்ம பிரித்து எழுதுனதை இப்போ பாடுவோம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உரைத்த சம்பிரம வடிவு திரங்கி கருத்த குஞ்சியும் வெளிரிய பஞ்சொத்து ஒளித்திடும் செவிடு உற உள் கண்குருடாகி
உரத்த வெண்பல்லும் நழுவி மதம் கெட்டு இறைத்து கிண்கிஞ்சன இருமல் எழுந்திட்டு உழைப்புடன் தலை கிரு எனும் பித்தம் மேல் கொண்டு அறத்தம் இன்றிய புழுவினும் விஞ்சி பழுத்து உளம் செயல் வசனம் வரம்பு அற்று அடுத்த பெண்டிரும் எதிர்வர நிந்தித்து அனைவோரும் அசுத்தன் என்றிட உணர்வு அது குன்றி துடிப்பதும் சிறிது உளது இலது என் கைக்கு அவத்தை வந்து உயிர் அலமரும் அன்றை கருள்வாயே திரித்திரிந்திரி ரிரிரிரின்றி டுடுடுடுண்டுடு டுடுடுடுண்டு டிகுட்டி குண்டிகு டிகுடிகுடிண்டி டிகி தீதோ திமி திமிந்திமி திமி திமி என்று இடக்கை துந்துமி முரசு முழங்க செருக்களம் தனில் நிருத தயங்க சில பேய்கள் தரித்து மண்டையில் உதிரம் அருந்த திரள் பருந்துகள் உருடர்கள் பிடுங்க தருக்கு சம்புகள் நினம் அது சிந்த பொறும் வேளா தடம் சிகண்டியில் வயலில் அன்பை படைத்த நெஞ்சினில் இயல் செறி கொங்கில் தனிச்சயம் தனில் இனிது உரை கந்த பெருமாளே தனிச்சயம் தனில் இனிது உரை கந்த பெருமாளே. இப்படி ஒரு அருமையான திருப்புகழை கொடுத்துருக்காரு. இதை அனைவரும் பாடுங்க, படிங்க, கேளுங்க, கேட்டு இன்புறுங்க. எனக்கு படிக்க தெரியல, எனக்கு பாட தெரியல, எனக்கு நான் படிக்காதவன் அப்படின்னு சொல்கிறவங்க கேட்கறதுக்கு தடை ஏதும் இல்லை. கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. திருப்புகள் தெரியாமல் இருந்தது தப்பில்லை. இப்போ நம்மளுக்கு தெரியுது. எளிமையான முறையில் நிறைய பேர் போட்டிருக்காங்க தாள இசைக்கட்டோட. நாம் இப்படியாவது படிக்கணும், வாய் வார்த்தையிலையாவது முருகப்பெருமானுடைய திருப்புகழை படிக்கணும், படித்து பலன் அடையணும்ன்றது தான். இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? திருப்புகழ் ஒன்று பாடினாவே போதும். சிவபெருமானுடைய திருவருளும், அம்பாளுடைய அருளும், மகாவிஷ்ணுவனுடைய அருளும், மகாலட்சுமியுடைய அருளும், பிரம்மா, சரஸ்வதி, இப்படி எல்லாருடைய திருவருளும் கிடைக்கும். குறிப்பாக நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய திருவருளும் கிடைக்கும். ஏன்னா முருகப்பெருமான் ஞானசம்பந்தர் அப்படின்ட்டு அழுத்தம் திருத்தமாக அருணகிரிநாதர் சொல்கிறாரு. ஞானசம்பந்தராக வந்தது நீங்கள் தான். சமணர்களை வேறு யாருக்கு அந்த தைரியம் வரும் சொல்லுங்கள்? 8000 13 வயசு குழந்தைய 8000 சமணர்கள் எதிர்த்தாங்க. அவ்வளோ பேரையும் அவர் பாட்டினால் வெண்ணார். இந்த மாதிரி அவனுடைய அருள் பெற்ற அந்த குழந்தை தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்கிறார். திருப்புகழை கொண்டு வந்து சேர்த்தேன். இதை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள். பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.